காலை பொழுதிலே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக எல்லோரும் அனைத்து ஜீவராசியும் நலம் பெற்று இன்றைய தலைப்பு என்னவென்றால் தந்தையர்கள் தினம். அந்த தந்தையர்கள் தினம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவர்களுக்கு பிறந்தால் அது குழந்தைகள் பெற்றெடுத்தவர்கள் தாய் தந்தைகளாகும். ஆகவே ஒரு கணவன் மனைவி திருமணம் புரிந்தவுடன் அந்த பாக்கியத்தை அவர்கள் அடைகிறார். குழந்தை பிறந்தவுடன் தந்தையாகிறார். இது உலக நியதி, பரிணாம வளர்ச்சி, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்பட்ட நிகழ்ச்சி. நாம் கடந்த கால பல வருடங்களாக நாம் இந்த மனித பிறவி எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கிறோம் என்பதுதான் நாம் இன்றளவும் நாம் அதை யோசித்து பார்க்கிறோம். கடந்த கால மனிதன் விலங்குகளைப் போலதான் சுற்றி வாழ்ந்தான். அப்பொழுது வாழும் தருணத்தில் அந்த பரிணாம வளர்ச்சியை தெரியாமல் இயற்கையோடு அவன் அந்த காடுகளில் வசித்து வந்தான். காடுகள் வசித்து வரும்போது பல பரிணாம வளர்ச்சிகள் அவனுக்குள் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு குழுவாகவும் கிராமங்களாகவும் நகரங்களாகவும் அவனுடைய அந்த ஒரு ஆட்சி பீடம் வரக்கூடிய அளவுக்கு மனித சமுதாயம் உயர்ந்ததல்லவா? இதனுடைய மனித சமுதாயம் பெருக பெருக பலவாறு நமக்குள்ளே ஒரு மனித வேறுபாடு ஒன்று தோன்றியது. இந்த வேறுபாடின் காரணமாக சண்டைகள், சச்சரவுகள், ஒவ்வொரு நாட்டிற்கும் இவர்கள் பெரியவர்களா அவர்கள் பெரியவர்களா, இது எங்களுடைய இடம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நில அளவுகள் மூலமாக பல போர்கள் மூலமாக ஏற்பட்டது நாம் தெரிந்தோம். முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் சந்தித்தோம் அல்லவா? ஆகவே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி நாகரிக உலகிலே, நவநாகரிக உலகிலே பல ஆசைகளின் வடிவிலே பல எண்ணற்ற சோதனைகள் அவன் ஒவ்வொரு நாளும் அவன் கடுமையாக போராடி கொண்டுதான் இருக்கிறார். இன்று தந்தைகள் தினம். எதற்கு சொல்வென்றால், ஒரு ஆண் பெண் திருமண வாழ்க்கை இணைந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ஒரு அம்மாவாகவும் தகப்பனாகவும் ஆகினார். ஆகவே அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்பது அவனுக்கு இளைஞனாக இருக்கும்போது சற்று அதை யோசிக்கின்றது. கொஞ்சம் பல குடும்பங்களை பார்த்து, தந்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவனுக்குள்ளே மனம் நெகிழ்கிறது. முதலில் அப்படித்தான் இருந்தார்கள். ஏதோ குழந்தை பிறந்தது, ஏதோ வாழ்ந்தார்கள். ஆனால் நாகரிக உலகிலே அவரவர்கள் ஒரு கூறுகோடு, அதாவது தன் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டிலே 300 ஸ்கொயர் ஃபீட்டிலே ஒவ்வொரு குடும்பங்களால் வாழும்போது தான் அந்த தந்தை என்ற பாசத்தை உணர்ந்தார். அந்த தந்தை என்ற பாசம் ஏன் வந்தது? இருவரும் அந்த 250 ஒரு குடிசையிலே முதலில் வாழ்ந்து அவர்கள்
பரிணாமத்தோடு வாழும்பொழுதுதான் அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையிலே அந்யோன்யமாக இருந்தவுடன் ஒரு பற்றுதல் உந்துதல் ஏற்பட்டது. அதுதான் அந்த ஒரு குடும்பமாக இருந்து பல குடும்பங்களாக உருவாகி தேசமாக வடிவெடுத்து இன்று நிற்கிறது அல்லவா. ஆகவே இந்த தேசம் என்பது எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கடவுளுடைய சித்தாந்தத்தை பார்த்தால் இந்த உலகத்தை அனைத்து ஜீவராசியுமே படைத்திருக்கின்றார். புல்லாய் புழுவாய் கல் மிருகமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று மாணிக்கவாசர் சொல்கிறார்களா. ஆகவே ஒவ்வொரு உயிரும் அவர்களுடைய வாழ்க்கை இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை அறியாமல் இருப்பதற்கு அவனுடைய எண்ணங்கள் சிதறாமல் அன்றென்று சிந்திக்க அவன் வழி தேடிக் கொள்வதற்குத்தான் இறைவன் மதிநுட்பத்தோடு மனிதனை படைத்தான். விலங்குகளுக்கு அப்படி கிடையாது. விலங்குகள் என்பது அன்றைய பசி எடுக்கும்போது தன் இறையை தேடிக்கொண்டு எங்கோ அது சித்தம்போக்கு சிவப்போக்கு என்று நீர்நிலைகள் எங்கிருக்கிறதோ காடு மேடு எங்கிருக்கிறதோ கடந்து போகும். ஆனால் மனித வாழ்க்கை என்பது ஒரு சிறு வட்டத்திலே அந்த பரிணாம வளர்ச்சி ஆகும்போது அவனுக்கு ஏற்பட்ட ஒரு திறன் இந்த மனித ஒரு சக்தி சொல்வார்களே அதற்கு ஒரு வடிவம், அதாவது ஒரு சைக்காலஜியாக அவன் உணர்ந்தான், பரிணாமத்தை உணர்ந்தான். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய இனம் என்று மொழி இப்படி பல பிரிவுகளாக உருவெடுத்தது அல்லவா. அந்த உருவெடுத்தின் காரணமாக தான் இன்று தேசங்கள் உருவாகியிருக்கிறது. தேசங்கள் என்றால் எல்லாமே நம் மக்கள் தான். இறைவனுடைய ஆண் பெண் படைத்தானோ அன்னைக்கே எல்லோரும் நம் மக்கள் தான். மனிதர்கள் சமுதாயம் வேறு நாட்டிலே இருந்தாலும் மனிதர்கள் தான், நம்முடைய மனிதர்கள் தான். மனிதன் என்பவர் எல்லோரும் சொந்தம். ஆகவே நாடு என்பது அது வேறுபடுகிறது, அவ்வளவுதான். ஆகவே இன்றைய தினம் தந்தையர் தினம் பற்றி நாம் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். அதாவது திருமணமானவுடன் குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு தந்தை ஆகிறான். தந்தை வழிகாட்டுவான், தாய் பாதுகாப்பவன். ஆகவே இருவரும் சேர்ந்து ஒரு குழந்தையை நாளொரு மினிமாக பொழுதுமாக வளர்த்து நற்கல்வியை அவனுக்கு கொடுத்து இந்த தேசத்திற்கு ஒரு நல்ல குழந்தையாக கொடுக்கின்றார்கள் அல்லவா. அதுதான் அதுக்கு ஆற்றலோடு இந்த நவநாகரிக உலகில் வரும்போது குடும்பத்துக்காக தன் தேகத்தையே தன் குழந்தைக்கு அர்ப்பணிப்போடு அவன் குழந்தைக்காக வாழுகின்றான் அல்லவா. அதுதான் தந்தையருடைய. ஆகவே தான் தன்னுடைய மகன் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய பேராசிரியர் ஆகணும் என்று நினைக்கிறான் அல்லவா. தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மகன் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணத்திலே அவன் மூளையிலே உதித்து அவன் அந்த எண்ணமானது தன் குழந்தையாவது மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்பது தந்தையின் நோக்கம் அல்லவா. ஆகவே தான் அவனுடைய கடமை பல மடங்கு சிந்தித்து இந்த உருவாக்கப்படுகிறது. ஆகவே தந்தையின் பங்களிப்பு மிக ஒரு அர்ப்பணிப்பு. ஆகவே இந்த நாளிலே நாம் தந்தையர் தினத்தை கொண்டாடுவோம். அதே மாதிரி மாணவ செல்வங்கள், நீங்களும் தந்தையரை பெற்ற தாய் தந்தர்களை அவர் சொல்லுவதை கேளுங்கள். அவர் உங்களுக்காக அர்ப்பணிப்போடு எவ்வளவோ இரவு பகலாக உழைத்து
கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கஷ்டங்கள், அவர்கள் படாத கஷ்டங்கள் கிடையாது. ஆகவே அதையும் உணர்ந்து நீங்களும் ஒரு காலத்தில் இதுபோல்தான் வாழ்வீர்கள், அதையும் மனதில் நினைத்து கொண்டு அந்த மாணவ பருவத்திலே ஒழுக்கத்தோடு நீங்களும் கல்வி பயின்று சாதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் இனிய நாளாகட்டும். இந்த பிரபஞ்சம் இருக்குவரை மனித ஜென்மங்கள், இந்த ஜீவராசிகள் அனைத்துமே எல்லோரும் சிறப்புற்று வாழ இந்த நாளில் தந்தைய தினம் சிறப்போடு அவர்களை வாழ்த்துவோமா? வணக்க நேயர்களே, வணக்கம்.